ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வில்லேஜ் லிஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால எல்லோரும் நல்லா தூங்குறாங்க. இன்னும் பாப்பாலாம் எந்திரிக்கலை, தூங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம எழுந்து வேலையை பார்க்கலான்ட்டு எழுந்து வெளில வந்தோம். பாருங்கள், மழை பெஞ்சு நம்ம வாசல் எப்படி ஆயிடுச்சுன்னு. மண் ஃபுல்லாக அரிச்சிக்கிட்டு போயிடுச்சு. காலையில் நம்ம தெருவை பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. டைகர் எங்கே படுத்துருக்கான் பாருங்கள். நேற்று நம்ம ரோஜா செடி வச்சோம், அதுக்கு தண்ணி ஊற்றி அதை எடுத்து ஓரம் கட்டி வைக்கணும். பாப்பா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஸ்கூல் டே வந்தால் 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்க. இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால படுத்துக்கிட்டு 2 பேரும் மணி 6 ஆயிடுச்சு. தண்ணி வருது லைனில் தூங்கிட்டுருக்காங்க பாருங்கள். சின்ன பிள்ளை தான் எப்போயுமே எழுந்து எல்லாரையும் எழுப்போம். ஆனால் இப்போ லீவ் விட்டதுனால அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பாப்பாலாம் எழுப்பி விட்டாச்சு. நம்ம கிச்சனுக்கு வந்தோம் பாருங்கள், கிச்சன் எப்படி இருக்குன்னு. ஜாமெல்லாம் பொறுக்கி கொஞ்சம் வெளியில் போட்டுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு தான் அப்புறம் அடுத்த டீ போட்டு குடித்தா தான் நமக்கு அடுத்தது வேலையே நம்மளுக்கு ஆகும். பாருங்கள், பெரிய பாப்பா செடியெல்லாம் தூக்கி ஓரம் வைக்க சொன்னால் அவளும் ஓரம் வச்சுட்டு இருந்தா. அவங்க அவங்க வேலையை கூட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மேலெலாம் அரிக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தா அப்புறம் தான் தெரியுது வெறும் சொனப்புழுங்க. காலையில் ஒரு 50 சொனப்புழு தெரியவே இல்லை. அப்புறம் ஒன்றா பார்க்குறோம், அவ்வளோ சொனப்புழு இருக்குது உள்ள வாசல்கிட்ட. செம்ம சொனப்புழுங்க. பக்கத்தில் இந்த பூசரை மரம் இருக்கிறதுனால இங்கேயும் சொனப்புழு, பின்னாடியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் வெறும் சொனப்புழுவாக இருக்குது. மேலாம் 2 நாளாக ஒரே அரிக்கி எடுத்துச்சு, கடிச்சு சாட்டுக்கு. எல்லாத்தையும் போட்டு சாகடிச்சிட்டு அப்புறமேட்டு டீ போட்டு வந்துச்சு. டீ குடித்தா தான் நமக்கு எந்த வேலையுமே காலையில் சுறுசுறுப்பாக ஆகும். அதனால் டீ குடிச்சிட்டு பசங்க இன்னும் சந்தீப் சௌமியாலாம் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் எழுப்பிட்டு வரணும். எழுப்பிட்டு வந்த பிறகு எல்லாம் டீ குடிக்கணும். டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை நமக்கு ஆரம்பிக்கலாம். பாருங்கள், சௌமியா அப்போ தான் எழுந்து வந்தாங்க. அகலியா வாச கூட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் இப்போ தான் 2 பேர் டீ பிஸ்கட் குடிச்சிட்டு சாப்பிட்ருக்காங்க. சந்தீப்பு நானும் குடிச்சிட்டோம் காலையில் டீ. அவன் படுத்துக்கிட்டே அவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் இருக்கிற இடம் ஒரே காமெடியாக இருக்கும், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஜாமான் மட்டும் விளக்கிட்டு இப்போ கவுத்துட்டு அடுத்து காலைல டிஃபனுக்கு ரெடி பண்ணணும். பாருங்கள், கிச்சன் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். பெரிய பாப்பா வீடு ஹால்லேருந்து இவங்க டூட்டி, ஹாலுக்கு அந்தாண்ட அவங்க டூட்டி. அவங்க அந்தாண்ட போர்ட்டிகோவும் வாசலும் அவங்க கூட்டி கழுவுவாங்க. இவங்க இதெல்லாம் கூட்டிகிட்டு இவங்க துடைப்பாங்க. வாசல்லாம் கழுவி விட்டுட்டாங்க. போர்ட்டிகோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கழுவி விட்டோம், செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி. அதனால் அப்படியே துடைக்க சொல்லிட்டேன். போர்ட்டிகோ வாசலை மட்டும் கழுவி விட்டுட்டு போர்ட்டிகோவை துடைக்கிறாங்க பாருங்கள். நம்மளும் கிட்டே ஜாமான் பாத்திரம்லாம் வெளில இதெல்லாம் கழுவி கொண்டு எல்லாத்தையும் கவுத்தாச்சு. கவுத்துட்டு காலைல டிஃபன் பார்த்துக்கிட்டிங்கன்னா தோசை தான் ஊற்றிருந்தோம். தோசை, கார சட்னி, பொடி தான். பழைய மாவு கொஞ்சம் இருந்துச்சு, புளிப்பாக இருக்கட்டு. வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு அதை நம்ம அப்படியே நமக்கு மட்டும், பிள்ளைங்களுக்கு இல்லை நமக்கு மட்டும் அதை தோசையை ஊற்றி சாப்பிட்லான்ட்டு அதை ரெடி பண்ணி தோசை ஊற்றிட்டு இருந்தேன். காலையிலேருந்து ஒரே தலைவலி, என்னென்னு தெரியல. இந்த சொனப்புழு பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ சொனப்புழுவாக இருந்தது. நம்மளும் தோசைலாம் ஊற்றிக்கிட்டு அப்புறம் அரிசி சாதத்துக்கு மதியம் லஞ்சு செய்யணும். வீட்டில் இருக்காங்க பிள்ளைங்க, நேரத்துலேயே சாப்பாடு செஞ்சு தரணும். அப்புறம் அரிசி ஊற வச்சுட்டு துவரம் பருப்பு எல்லாத்தையும் கழுவி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருவோம். சரி, சாயந்தரம் ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு கொஞ்சம் கொண்டக்கடலையும் ஊற வச்சுருந்தோம். நம்ம தோசை ஊற்றி எடுத்தாச்சு. அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணலான்ட்டு சாதம் ஒரு பக்கம், குக்கரில் பருப்பு ஒரு பக்கம் வச்சுட்டு வெண்டைக்காய் போட்டு சாம்பார் தாங்க ரெடி பண்ணியிருந்தோம். பாருங்கள், சுடு சாதம், வெண்டைக்காய் சாம்பார், பாவக்காய் பொரியல், கொத்தரங்காய் பொரியல், 2 பொரியல் செஞ்சேன். பாவக்காய் கசக்குதுன்ட்டு பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, நம்ம சாப்பிட்லாம், எப்போயோ வாங்கிட்டு வந்தது பழுக்கிற மாதிரி இருக்குன்ட்டு நம்ம அதை ரெடி பண்ணியிருந்தோம். மணி 12:45 ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருந்தோம் பாருங்கள். எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிடக்குள்ள தான் எல்லாம் சண்டை போட்டுவாங்க 4 பேருமே. சந்தீப் இருக்கான் பாருங்க, அவன் இருந்தாலே ஒன்றுக்கு ஒன்று சண்டை அடிச்சுக்கிட்டு தான் இருக்குங்க. அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான், அப்புறம் இவளுங்க அவனை அடிப்பாளுங்க, அப்புறம் எழுந்து ஓடியாருவான். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பான். பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு பார்த்துட்டிங்கன்னா மானம் ஒரு மூட்டமாகவே இருந்துச்சு, மழை வர மாதிரி. மணி சாயந்தரம் ஒரு டியூஷன் கிளம்பிட்டு எல்லாம் டியூஷன் கிளம்புறாங்க. 5:30 மணிக்கெல்லாம் சரியான மழை. சந்தீப்புக்கு ஒரே குஷி தாங்க. டியூஷன் போகக்கூடாதுன்னா ஒரே ஜாலியாக இருப்பாங்க அவன் மட்டுக்கே.
டியூஷன் இல்லைன்னு தான் அவன் எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு எப்படி இருக்கான் பாருங்கள் டைகர் கூட. அப்படியே லைட்டாக தூறல் மின்னிட்டு இருந்துச்சு, சரியான இடி மழை வந்துடுச்சுங்க திடீர்னு. டியூஷன் போகலையான்னு கேட்டால் டியூஷன்லாம் லீவ் விட்டாச்சு அப்படிங்கிறான். பாருங்கள் எப்படி மின்னுது, மின்னுக்குள்ளே அவன் எப்படி போகிறான் பாருங்கள். அப்புறம் நம்ம காலைல ஊற வச்ச கொண்டைக்காலை வேவிச்சு அவங்களுக்கு வந்து சரி சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்ட்டு மாங்காய் கேரட் எல்லாம் போட்டு கொண்டாந்து வச்சோம். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெளியில் ஒரே இடி காற்று மழை, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் இவங்க 4 பேரும் பேசிக்கிட்டே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நைட்டு என்ன டிஃபன் செய்கிறதுன்னு தெரியல, மாவு கம்மியாக தான் இருந்துச்சு. சரி 2 தோசை ஊற்றி மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சு, தூளும் அதுவும் வச்சு பசங்க சாப்பிட்டுட்டாங்க. இந்த வீடியோ எவ்வளோதாங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.